சுவாமி விவேகானந்தர் பாகம் 6 ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஈடு இணையற்ற ஆன்மீக பயிற்சி. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்து மதத்தில் கூறப்பட்டுள்ள பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், ராஜயோகம் ஆகிய பல வழிகளிலும் சென்று பரம்பொருளை தரிசித்தார். பக்தி மார்க்கத்திலும் இறைவனை குழந்தையை கருதும் வாத்சல்ய பாவம், அன்பனாக கருதும் மதுரபாவம், எஜமானாக கருதும் தாசபாவம், தோழனாக கருதும் சாக்கிய பாவம், ஞானிகள் இறைவனை கருதி பார்க்கும் சந்தாபாவம் ஆகிய எல்லா உட்பிரிவுகளையும் பின்பற்றி கடவுள் அனுபவம் பெற்ற பின் மந்திர சாதனை, கோவில் பூஜை ஆகிய நெறிகளையும் பின்பற்றினார். பிற மதங்களையும் பின்பற்றினார். இப்படி அவர் தம்மை தாமே வர்ணித்து கொண்டபடி ஆன்மீகத்தை பொறுத்தவரை அவர் ஒரு மிதுன் விரும்பியாக விளங்கினார். இது அவருடைய ஆன்மீக சாதனையில் முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்னவென்றால், அவர் மிக வேகமாக ஆன்மீக அனுபவத்தை சென்றடைந்தது. பிறருக்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் பயிற்சிகளில் இவர் 3 நாட்களில் தேர்வடைந்தார். இவருடைய மகத்தான மன உறுதியும் பன்றின்மையும் ஆன்மீக பயிற்சியும் 3வது சிறப்பு அம்சமாகும். சில சமயங்களில் இவர் தான் பெற்ற ஆன்மீக அனுபவங்களை நிரூபிப்பதற்காகவே சில வழிகளை கையாண்டு காட்டியுள்ளார். இதை இவர் இவ்வாறு விளக்குகிறார். பரங்கி போன்ற சில செடிகளில் பூ வெளிவருவதற்கு முன்பு காய் வந்துவிடுகிறது. அதுபோன்று அவதார புருஷர்கள் ஆன்ம சாதனை பெறுவதற்கு முன்பே ஆன்மீக வெற்றிகளை பெற்றுவிடுகிறார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தட்சணேஸ்வரத்தில் ஒரு வைணவ துறவி சந்திக்க வந்தார். அவர் பெயர் ஜடாதரி. அவர் கொண்டு வந்த ஸ்ரீ ராமபிரானின் விக்கிரகத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பேரன்பு காட்டி அதனிடத்தில் குழந்தையாகி பலராமனையே தரிசனம் செய்தார். ஜடாதரி தட்சிணேஸ்வரத்தை விட்டு விலகிச் செல்லும் காலம் வந்தபோது பலராமன் அவருடன் செல்ல மறுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடன் தங்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இத்தகைய பக்தி நிலையில் இறைவனை குழந்தையாக கருதியது வாத்சல்ய பாவம் என்று அழைக்கப்படும். இறைவனை நாயகன் அல்லது நாயகியாக கருதி வழிபடுவது மதுராபாவம் என்று கூறப்படும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கர்ணனை தன் அன்பான எண்ணி ராதையைப் போலவும் சைதன்யரைப் போலவும் பேரன்பு பூண்டார். ராதையின் வடிவம் தன்னுள் புகுவதைக் கண்டார். கண்ணனுக்காக ஏங்கி தவித்தார். ராதையும் சைதன்யரையும் போல 19 மகாபாவ குணக்குறிகள் அவரிடம் தோன்றின. தன் அனுபவத்தின் அடிப்படையில் இறைவனை பற்றிய நூல்கள், பக்தன், பகவான் இம்மூன்றும் உண்மையில் ஒன்றே என்று அவர் கூறினார்.